பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இதே நேரத்தில் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்னும் ஒவ்வொரு டிவி சேனல்ஸ் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா? ஃபோனை கையில் வைத்துக்கொண்டு அல்லது டிவி முன்பாக, கம்ப்யூட்டருக்கு முன்பாக நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு நாங்கள் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிறோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருவார். அது மாத்திரமல்ல, தேசத்துக்காக, மக்களுக்காக, பிறருக்காக நம்ம ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு விசேஷித்த ஜெப ஆவியினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்க போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சொல்ல போறீங்க, ஒரு ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பான்னு கேட்க போறீங்க. ஜெப ஆவியை ஊற்றி எங்களை ஜெபிக்க வைங்கப்பா நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஜெப ஆவியினால உங்களை நிரப்புவார். ஆமேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம், ஒரே இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே, எங்களை ஆண்டவரை ஜெபிக்க வைங்கப்பா. இரவு முழுவதும் தூங்காமல் நாங்கள் ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி தாங்கப்பா. ஆவியானவரே எங்களை கைட் பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜெபாவினால் அவர்களை நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே உம்முடைய ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும், கண்ணீரின் ஆவி ஊற்றப்படட்டும், மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து சத்துரு ஓடட்டும் அப்பா, சத்துரு ஓடட்டும் அப்பா. குடும்பங்களிலே விடுதலை உண்டாகட்டும், சரீரத்திலே விடுதலை உண்டாகட்டும், ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஜெபாவினால் நிரப்புகிறபடியால் கைகளை தட்டி உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி மாறணுமே, நாம் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஜெப ஆவியினால கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இந்த முழு இரவு ஜெபத்துல முதலாவதாக ராஜா, உலகமெங்கும் இருக்கிற அத்தனை திருச்சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, மிஷனரி பணிகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஏசப்பா, உம்முடைய ஊழியக்காரர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, சத்ருவின் கிரியைகள் ஒன்றும் அவர்களை தொடாதபடிக்கு, பொல்லாத மனுஷர்கள் அவர்களை ஆண்டவரே ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா.
யோபுவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவரை வீட்டை சுற்றிலும் பாதுகாத்தது போல ஊழியர்களையும் சபைகளையும் ஆண்டவரை மிஷனரி ஸ்தாபனங்களையும் ஒவ்வொரு பணித்தளங்களையும் கர்த்தர் வேலி அடைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களின் எல்லைகள் பெரிதாகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. ஆத்துமாக்களின் எண்ணிக்கை பெருகட்டும் கர்த்தாவே. மந்தையாய் ஆத்துமாக்கள் பெருகட்டும், சபைகளிலே சேர்க்கப்படட்டும். ஆதி திருச்சபையிலே கர்த்தாவே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தது போல வாரத்துக்கு ஒரு முறை அல்ல அப்பா, தினம்தோறும் திருச்சபைகளிலே ஆண்டவரே ஆத்துமாக்கள் சேர்க்கப்படட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே விசுவாசிகள் அத்தனை பேர்களும் ஆண்டவரே சீஷர்களாய் மாறுவார்களாக. பிறரை சீஷத்துவ பணியில அவர்கள் ஈடுபடும்படி அவர்களை ஆண்டவரே வல்லமையினாலே நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே சாட்சியாய் வாழட்டும். ஆண்டவரே அநேகரை நீதிக்குட்படுத்தும். ஆண்டவரே நட்சத்திரங்களாய் உம்முடைய பிள்ளைகள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமாதாய பணியை ஆண்டவரே சபையாக நாங்கள் செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு திருச்சபைகளும் பெருகட்டும். இடம் இல்லாத திருச்சபைகளுக்கு இடங்கள் கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஒவ்வொரு தேவ ஊழியர்கள், முதிர்ந்த மனிதர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இளம் ஊழியர்களை எழுப்பித்தாங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பங்களிலே ஊழியர்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றி போட்டு தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற அத்தனை ஊழியங்கள், திருச்சபைகள், ஊழியர்கள் எல்லாரையும் உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக, வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. தேசங்கள் தேவனை அறியட்டும் அப்பா. தேசங்கள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை. அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அறிவே. இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மதிப்பேன் ஆயத்தமானே. ஆண்டவர் சேவையிலே மதிப்பேன் ஆயத்தமானே. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட பாருங்க 1 மணி நேரம் அதற்குள்ள ஓடிவிட்டது. ஆமென். உண்மையிலே நம்ம 2 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதே நீங்க சொல்லிருங்க, நான் ஜெபிக்கணும், நான் தூங்காமல் ஜெபிக்கணும், நான் விழித்திருந்து ஜெபிக்கணும் என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்க போகிறார். இப்போ நம்ம எல்லாரும் குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க ஒரு சில சமயங்கள்ல பிரச்சனைகள் அதிகமாவது போல தோன்றலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஜெபம் பிரச்சனைகளை அதிகரிப்பது போல தெரிந்தால் நிச்சயமாகவே அதற்கு சீக்கிரம் பதில் வரப்போகிறது என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மறந்துடாதீங்க, இந்த ஒரு காரியமாக ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதி வைத்து கடைசியில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த முழியரவு ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆச்சரியமாய் நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. 98 வாரங்களாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க கிருபை பாராட்டினார் இல்லையா? அடுத்த வாரம் 99வது வாரம். நமக்கு குறிப்பாக அடுத்த வாரம் முதல் வாரமா இருக்கிறபடினால நமக்கு சத்தியம் தொலைக்காட்சியிலேயும் இந்த முழியரவு ஜெபம் 11 மணி முதல் நமக்கு ஒளிபரப்பாகும் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். ஆகவே நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள்.
கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் 100வது முழுஇரவு ஜெபத்தையும் நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கிருபை பாராட்டுவார், ஜெபிக்க கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு நாளையும் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெபங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே, தேசத்திலே உண்டாக்கி இருக்கிறது இல்லையா? நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நிறைய வாதைகள் எல்லாம் கர்த்தர், இந்த கொள்ளை நோய் எல்லாம் கர்த்தர் அப்படியே மாற்றி போட்டு இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களை தட்டி எழுப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நம்பிதான் ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்முடைய குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதத்துல நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்னை கைவிட மாட்டீர். தாவீது ராஜா அடிக்கடி சொல்வார், கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்னுடைய நம்பிக்கையாகிய கர்த்தாவே என்றெல்லாம் நிறைய சங்கீதத்துல நிறைய வசனத்தை அவர் எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். அது சாதாரண வார்த்தை கிடையாது, அவருடைய உள்ளத்துல அவருடைய வாழ்க்கை. ஆமேன். அவருடைய வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் உங்க மேல பற்றுதலாய் இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் உங்க மேல பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லி அவர் ஜெபித்து 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 நம்பிக்கையோடு இருக்க 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 அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். ஆடுகளின் பின்பாக அலைந்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் கண்டெடுத்து அபிஷேகித்து ராஜாவாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அவரை நம்பும் பொழுது, அவரை முழுவதுமாக அவரை பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 17:7 வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்மை நம்புகிறவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர். அதிசயமான கிருபையினால நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். தமது வலது கரத்தினால நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரே நீங்க ரட்சிங்கன்னு கேட்க போறோம். ஏனென்றால் நம்ம எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்வான். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர விடாதபடிக்கு அவன் விரோதமாக கிரியை செய்து கொண்டேதான் இருப்பான். ஆனா அவரை நம்பும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு அவனுடைய கையில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை தப்புவித்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம நம்புவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிற ஆண்டவரே, என் குடும்பத்தின் பிள்ளைகளை நீ ரட்சிப்பீராக, நீ தப்புவிப்பீராக. ஆண்டவரே அவர்கள் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. இப்ப எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நம்பி கூப்பிட்டு வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் இல்லையா? இப்போ நீங்க ஒருவேளை என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, கணவர் ரட்சிக்கப்படலையே, மனைவி ரட்சிக்கப்படலையே, உடன் பிறந்தவங்க ரட்சிக்கப்படலையே என்று வேதனையோடு கூட இருக்கலாம். இப்ப ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் தமது வலது கரத்தினால் ரட்சிப்பை கட்டளையிடுவார். கைகளை உயர்த்தி உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் பெயரெல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணலாமா? கடந்த நாட்கள்ல நிறைய பேர் எங்களுக்கு போன் பண்ணும் பொழுது ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவர், அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படி எங்களுக்கு ஜெப குறிப்பை அனுப்பி இருந்தார்கள். நீங்களும் அவர்கள ஒருவராய் இருக்கலாம். இப்ப ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்துல ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத முதியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கப்பட பண்ண போகிறார்.
பெரியவர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் எல்லாரையும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அப்பா ரட்சிங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. சொல்லி சொல்லி இவங்களை ரட்சிங்கப்பா, இவனை ரட்சிங்க, இவளை ரட்சிங்க என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்மை நம்புகிறவர்களை தப்புவிக்கிற தேவன் அல்லவா, ரட்சிக்கிற தேவன் அல்லவா? இப்பொழுதே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணி சத்ருவின் கையிலே பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக, ரட்சிப்பீராக, தப்புவிப்பீராக ராஜா. எந்த பாவ அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. மொபைல் அடிக்ஷன் ஆண்டவரே, தவறான உறவுகள்ல ஆண்டவரே சிக்கி இருக்கிற பிள்ளைங்க, தவறான பழக்க வழக்கங்கள், குடி போதைக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் ஏசப்பா நீங்க விடுவீங்க அப்பா, விடுவீங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் குடும்பத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் ரட்சிப்பீராக, தப்புவிப்பீராக, சத்ருவின் கைகளில் நின்று விடுவிப்பீராக ராஜா. உம்முடைய கிருபை, அதிசயமான கிருபை இப்பொழுது இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீ ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ ரட்சிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் தானே பிள்ளைகளின் ரட்சிப்பை, குடும்பத்தினரின் ரட்சிப்பை நாங்கள் பார்த்து உமக்கு நன்றி செலுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து மற்றும் ரட்சிப்பார் என் ஆத்துமநேசர். தப்புவித்து மற்றும் ரட்சிப்பார் என் ஆத்துமநேசர். செட்டையில் காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையில் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையில் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையில் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து ஜெபிக்க 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 கர்த்தரை நம்ப 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 ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் செய்வார். ஆமென். அடுத்ததாக நம்ம வாசிக்க போற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் சங்கீதம் 31:19 வசனம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்களுக்கும், பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நன்மையை கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்துல ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த காரியத்தை செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த பொருளாதாரத்துல என்னுடைய தேவைகளை சந்திக்கணுமே, கடன் பிரச்சனைகளை மாற்றணுமே, இப்படி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, தம்மை நம்புகிறவர்களுக்காக ஏற்கனவே நன்மைகளை உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. நீங்க நம்புனீங்கன்னா போதும், அந்த நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம் எல்லாவற்றிலும் நன்மைகளை கட்டளையிட்டு ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா?
நம்புறீங்களா? அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த நன்மைகளை அனுபவிக்க ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை நம்புனா போதும். ஆமேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை மட்டும் நம்புங்க. ஆமேன். ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் ஆண்டவரை நம்புங்க. இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா? என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்பி பாருங்களேன். இன்னைக்கு நீங்க நம்பி பாருங்களேன். நம்முடைய முன்னோர் எல்லாரும் ஆண்டவரை நம்பிதானே அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகாதிருந்தாங்க. நம்பிதானே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில கூட ஆபிரகாம் நம்பினதுனால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் உண்டு பண்ணி வைத்திருந்த அந்த ஆசீர்வாதமாகிய ஈசாக்கை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நம்பினார். ஆமேன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலை நான் நன்மையை அனுபவிப்பதற்கு ஏற்றதா இல்லை, நம்புவதற்கும் ஏதுவா இல்லை, ஆனாலும் நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்களை நம்புறேன்பான்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்களேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை இருதயத்துல நம்பிக்கை இல்லைன்னா கூட, எவ்வளோ ஜோமணியாச்சு எனக்கு அற்புதம் நடக்கலையே நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த 98வது முழிரவு ஜெபத்துல, அப்பா நான் உங்களை நம்புறேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே உங்களை நம்புறேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே நம்புறேன்னு சொல்லுங்க, நம்புறேன்னு சொல்லுங்க, நம்புறேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க, நீங்க பார்க்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஐயா. சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறது அப்பா. நிறைய காரியங்கள், இது நடக்குமா, இது நடக்குமா, என் வாழ்க்கையில இந்த அற்புதம் வராதா என்று காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த சூழ்நிலையில உம்மை நம்புகிறார்களே, அவர்கள் வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா. அற்புதங்களை காண பண்ணுங்க. அவர்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறதப்பா. மனிதர்கள் பார்க்கிற பிரகாரமாக நீங்க பார்க்கலையே. மனிதர்கள் உதவி செய்கிற பிரகாரமாக நீங்க உதவி செய்ய மாட்டீங்களே. பெரிய நன்மையை தானே கொடுப்பீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் ஐயா. பொருளாதாரத்துல ஒரு செழிப்பை உண்டாக்குங்க ராஜா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும் அப்பா. அவர்கள் வீடுகளை கட்டட்டும், வாகனங்கள் வாங்கட்டும் ஐயா. எல்லா அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஃபீஸ் கட்டட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அதே போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் திருமணம் ஆகலையே என்று வேதனையோடு இருக்கிறார்களோ, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே என்று கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. திருமண தடைகளை மாற்றி நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை அவர்கள் சுதந்திரிக்கட்டும் அப்பா. குடும்ப வாழ்க்கையாகிய சந்தோஷத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும் ஐயா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பிள்ளைகள் சேர்ந்து வாழட்டும் ஐயா. நிம்மதியாய் வாழட்டும் அப்பா, சந்தோஷமாய் வாழட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமாகிய அந்த கற்பத்தின் கனியை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, சரீரத்திலே ஆரோக்கியத்தை அனுபவிக்கட்டும், சமாதானத்தை அனுபவிக்கட்டும், குடும்ப நன்மைகளை ஆண்டவரே, சமாதானத்தை, சந்தோஷத்தை அப்பா அவர்கள் அனுபவிப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் வெற்றியும் கொடுங்க அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில எக்ஸாம் எழுதணும் அப்பா. நல்ல வெற்றியை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்கப்பா. பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை கண்டு உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்க பெற்றோருக்கு கிருபை கொடுப்பீராக. பெற்றோரின் ஆசீர்வாதங்களை கண்டு ஸ்தோத்திரித்து துதிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. யாரெல்லாம் நம்ப முடியல நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக. அவர்கள் நம்புவார்களாக. நம்புகிற ஒவ்வொருவரையும் கைவிடாமல் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள் நிம்மதியாய் வாழட்டும், நன்மையினால் நிரம்பட்டும் ஐயா. அவர்கள் தேசம் நன்மையினால் நிரம்பி இருக்கும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க. ஒன்னே ஒண்ணு, உங்களை நம்புகிற ஆண்டவரே, உங்களை நம்புகிற ஆண்டவரே, உங்களை நம்புகிற ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை இன்னும் வாசிக்கலாம். சங்கீதம் 65வது சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 65:5. பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். ஆமென். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் நீர் நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்திரங்களிலும் எங்கும் உள்ள எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் தேவனே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் நம்புகிறாங்க. எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவரை நம்பும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரா? பயங்கரமான காரியங்களை செய்கிறார். பயங்கரமான காரியங்களை செய்வதனால் நீதியுள்ள உத்தரவு அருளுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு நீதியே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில என்னை ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தி என்னை ஒருவேளை தலைகுனிய நிலைமையில நான் இருக்கிறேன், என்னை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரே என்றெல்லாம் நீங்க நினைத்திருக்கலாம். சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்றெல்லாம் நினைக்கலாம். நிறைய நேரங்கள்ல பிசாசு பலவிதமான பில்லிசூனிய கட்டுகள், மந்திரிக கட்டுகள் எல்லாவற்றுக்கும் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். பிசாசினால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவரை நீங்க நம்பும் பொழுது, வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், அவரை நம்பும் பொழுது அவர் பயங்கரமான காரியங்களை செய்து உங்களுக்கு உத்தரவு அருளுவார், உங்களுக்கு நீதி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன்னோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எல்லா ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னை நம்புறாங்களோ அவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்து நீதியை சரி கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், சத்துருக்கள் என்மேல் அவர்கள் மகிழ்ந்து களிக்கூற விடாதேயும் என்று அநேக இடங்கள்ல அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதை பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க என்னென்ன கட்டுகள்ல இருக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க, என்னென்ன சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் வீட்டுகளிலே பயங்கரமான கிரியை செய்யுங்கப்பா. அநேக நேரங்கள்ல ஆண்டவர் கையை தூக்குனாதான் முடியும் இல்லையா? நம்ம கையை மீறி எல்லாம் நிறைய காரியம் போய் விடுகிறது.
ஆண்டவரே நீங்க எங்களுக்காக ஆண்டவரே பயங்கரமான காரியம் செய்யுங்கப்பா, நீதியுள்ள கிரியை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்து நம்மை நிம்மதியாய் வாழ வைப்பார், சந்தோஷமாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உம்மை நம்புகிற எல்லாருக்கும் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் அல்லவா? இங்கு யாரெல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பங்களிலே அப்பா பயங்கரமான காரியங்களை செய்யுங்க அப்பா. இவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும். சத்துருக்கள் முன்பாக உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாதே. உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக ராஜா. அன்னைக்கு செங்கடலை 2ஆக பிளந்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தின தேவனே, பயங்கரமான காரியங்களை செய்தீரே. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்காக பயங்கரமான காரியங்களை செய்யுங்கப்பா. இது எங்களால முடியாது, ஆனா உங்களால எல்லாம் கூடும் அல்லவா அப்பா? சர்ப்பத்தின் கிரியைகள், சத்ருவின் கிரியைகள், பொல்லாத பில்லிசூனிய கட்டுகள், மந்திரங்கள், தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. எல்லா குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினாலே முறிக்கப்படுவதாக ராஜா. உம்மை நம்புகிற பிள்ளைகள் அப்பா, உம்மை நம்புகிற பிள்ளைகள் அப்பா, உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அப்பா, இவர்கள் வெட்கப்பட்டு போக கூடாதே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நீர் பயங்கரமான காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க அப்பா, சந்தோஷப்படுத்துங்க அப்பா. எந்தெந்த காரியத்துல, எந்தெந்த இடங்களில இவர்கள் கஷ்டப்பட்டாங்களோ, நஷ்டப்பட்டாங்களோ, நிந்திக்கப்பட்டாங்களோ, அவமதிக்கப்பட்டாங்களோ, தலை குனிந்து வாழ்ந்தார்களோ, அதே இடங்களில உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுங்க. அதே மனிதர்கள் முன்பாக, அதே சத்துருக்கள் முன்பாக, ஆண்டவரே இந்த பிசாசுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்காக நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் அப்பா, மனுஷனை அல்ல, எங்கள் பலத்தை அல்ல, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஐயா. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்புகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பயங்கரமான காரியங்களை செய்து எங்களுக்கு நீதி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு எல்லாரும் செய்யுங்கப்பா. சேர்ந்து சொல்லலாமா? உம்மை உம்மைத்தான் மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். செய்திடுங்க, அதிசயம். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க,
உயர்த்தி வச்சிடுங்க. ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே, செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.